வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 10. அவனா என கை விரல்கள் நடுங்க நெற்றியை தேய்த்தவள் மெல்ல ஹலோ என்றிட என்கிற ஒரு உருமல் மட்டுமே அந்த பக்கம் இருந்து வெளியே வந்தது. உடல் குப்பென்று வியர்வையில் குளிக்க தயாராக அடுத்த வார்த்தை பேச இயலாது பதற்றத்தில் தொண்டை அடைத்து தடுமாறியவள் அப்படியே சிலையென அமர்ந்திருக்க அவன் இணைப்பை துண்டித்து விட்டான். அவனை நான் நேர்ல பாக்கணுமா? நோ, என்னால முடியாது என்று கைக்குட்டையால் முகத்திலும் கழுத்திலும் அரம்பி நின்ற வியர்வையை மெதுவாக துடைத்தவளுக்கு சட்டென்று மணி டின்னர் கழித்தது நினைவு வர சிறிது தெம்பாக உணர்ந்தவள் அவனிடம் தன்னுடைய மறுப்பை தெரிவிக்க வேண்டி வேகமாக அலைபேசியை எடுத்து அவன் தன்னை அழைத்திருந்த எண்ணில் தொடர்பு கொண்டாள். இம்முறை குரல் கொஞ்சம் நிதானமாக வரவும் துணிவை வரவழைத்து, ராத்திரி என் பாஸ் ஃபேமிலியோட டின்னருக்கு வரதா சொல்லிட்டேன், அவங்கள எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க என்று இவள் வார்த்தைகளை மென்று விழுங்க, சோ என்றான் அவன் ஒற்றை வார்த்தையில். இல்ல, அது நீ வர்ற சரியா 6 மணிக்கு நாங்க இருப்பேன் என அதற்கு மேல் அவளுக்கு பேச வாய்ப்பளிக்காது பட்டென்ற பேச்சோடு இணைப்பையும் அவன் கத்தரித்து விட இவள் உள்ளம் சோர்ந்து போனது. எத்தனை நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாலும் மணி வந்து அவள் தோளை தொடவும் தான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். என்ன நீ இப்படி சிலையாட்ட உட்கார்ந்துட்டு இருக்க என்று அவனிடம் விழிகளை உயர்த்தி பின் இமைகளை தாழ்த்தி கொண்டவளுக்கு மனம் மீண்டும் அவனிடம் சென்று நின்றது. அவனை நேரில் பார்க்க வேண்டியதை எண்ணினாலே கை கால்கள் எல்லாம் நடுங்கியது. ஹே, என்னப்பா என்று வினவியபடி அவள் அருகில் அமர்ந்து விட்டாள் மணிகர்ணிகா. அது பண்ணி என்று தடுமாறியவள், இன்னைக்கு என்னால டின்னருக்கு வர முடியாது, ஐம் சாரி என்றவாறு கண் கலங்கியவளை குழப்பத்துடன் பார்த்தாள் அவள். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என அவள் கரம் பற்றி கனிவாக விசாரித்தாள். கரகரக்கும் குரலில், அப்படிலாம் இல்ல எனும் பொழுதே விழிகள் தாண்டி கண்ணீர் மலமளவென்று அவள் கண்ணம் தொட்டு இறங்கியது. மனதில் பொங்கும் அவனுடைய நினைவுகள் அவளை அடியோடு பலவீனமாக்கி கொண்டிருந்தது. ஹே, என்னம்மா, என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். சட்டென்று தன்னை சமாளித்துக் கொண்டவள் விரைந்து கண்ணங்களை துடைத்து, சாரி, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், 6 மணிக்கு நான் வெளியே கிளம்பி ஆகணும், அதுக்குள்ள இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் என அவள் தன் கணனியின் புறம் திரும்ப இவள் குழம்பி போனாள். என்ன செய்யற அந்த பொண்ணு? உனக்கு என்ன ஆச்சு மிருனா? மதியம் லஞ்ச் அப்போ நல்லா தானே இருந்த? ஒண்ணுலனி, ஐம் ஆல் ரைட் என முயன்று முருவளிப்பவளை இவள் சந்தேகமாக பார்த்தாள். சரி, ஏன் திடீர்னு டின்னருக்கு வரலன்னு சொல்ற? ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்பதான் போன் பண்ணி நான் அவரோட தான் வரணும்னு சொல்லிட்டாரு என்றாள் தயக்கத்துடன். ஓஹோ, அவங்கள்ட்ட எங்களை பத்தி சொல்லலையா நீ? சொல்லி பார்த்த, கேட்கல என்றாள் மெல்லிய குரலில் குற்ற உணர்வோடு. மணியின் முகம் இறுக அமைதியாகிவிட, அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க, அவர் கொஞ்சம் அடமன் கேரக்டர், தான் சொன்னதான் நடக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் இன்னும் ஜாஸ்தி, அதனாலதான் எனக்கும் வேற வழி தெரியல, பிளீஸ் என்று கெஞ்சியவாறு அவள் கரத்தை பிடித்து கொண்டாள். மிருவின் முகத்தை யோசனையோடு பார்த்த மணிக்கு அப்பொழுதுதான் அவள் இவ்வளவு நேரமாக பேசுவது ஆண் நம்பர் குறித்தோ என்ற சந்தேகம் வந்தது. அதுவும் இல்லாமல் காலையிலிருந்து நன்றாக இருந்தவள் அவனுடைய போன் வந்ததும் கண்ணீர் வருகின்ற அளவு கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாள் என்றாள். அப்பொழுது அவன் இவளுக்கு நல்ல தோழன் தானா, இல்லை வேற எதுவுமா என்று அவள் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தாள். என்ன நீ என்றாள் பெண் தடுமாற்றத்துடன். ஃப்ரெண்டு தானே கூப்பிட்டாங்க, அதுக்கே நீ அழணும் என்றாள் பெரியவள் அதிரடியாக. எதிரில் இருந்தவள் ஒரு கணம் திடுக்கிட்டு விட்டு, அது பழைய ஃப்ரெண்டுன்றதுனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் என்றாள் மெதுவாக. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே, உனக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று விட்டு அவள் எழுந்து செல்ல இவள் ஒன்றும் புரியாமல் விழித்தாள். இவங்க ஏன் திடீர்னு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க?
மிரவிடம் அனைத்தையும் வெளிப்படையாக பேசிவிட மனம் விளைந்தாலும் ஜெய்சங்கர் ஏற்கனவே அவளை எச்சரித்திருந்ததால் மணியால் ஒரு நிலைக்கு மேல் அவளிடம் எதையும் நேரடியாக கேட்க முடியவில்லை. தன் எதிரே உம்மென்ற முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வந்து அமர்ந்த மனைவியை சில நொடிகள் ஆராய்ந்துவிட்டு என்னவென்று விசாரித்தான் ஜெய். உங்கள்கிட்ட சொன்னா மட்டும் என்ன நடந்துட்டு போகுது என முகத்தை சுளித்துக் கொண்டவள், சரி இத சொல்லித்தான் ஆகணும். மெருனா நம்மளோட டின்னருக்கு வரலையா? ஓ, ஏன்? அவ ஃப்ரெண்டோட வெளியே போறாளாம். உன் கவலை எனக்கு புரிஞ்சிருச்சு. சிரிக்கும் கணவனை முறைத்தபடி, என்ன என்றாள் வேகமாக. அவ வரலன்னா டின்னர் கேன்சல் ஆயிடும் தானே கவலைப்படுற? டோன்ட் வரி, இன்னைக்கு நம்ம ஃபேமிலி அவுட்டிங் போலாம் என கிண்டலாக தன் மனைவியை தேற்றினார் ஜெய். உங்கள என பல்லை கடித்தவள் மேசை மீதிருந்த பேனாவை தூக்கி அவன் மீது எறிந்தாள். நல்ல வேலடா சாமி, என் பொண்டாட்டி கைக்கு பேப்பர் வெயிட் சிக்கல என்று அவன் போலியாக ஆசுவாசப்பட, இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து அதான் பறந்து வரும் என்றாள் மணிகர்ணிகா கோபமாக. ஓகே 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 கூல். என்ன விஷயம்? மெருனா கிட்ட ஏதோ சரியில்லை என்று இடவளமாய் தலையசைத்தாள். ஏன், என்னாச்சு? எதனால அப்படி சொல்ற என்றவன் குழப்பத்துடன் கேட்டதும் அவனிடம் முழுதாக விவரம் தெரிவித்தவள், பழைய ஃப்ரெண்ட பாக்க போறோம்னா நமக்கு சந்தோஷம் தானே வரணும். இவனவும் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா, அப்புறம் அழ வேற செய்யறாளே. நான் விசாரிக்க ஆரம்பிக்கவோ சுதாரிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சமாளிச்சிட்டா. ஆனா நிச்சயமா சொல்றேன், வரப்போறவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல. எதுக்கும் கலங்காதவளையே கலங்கடிச்சிட்டானே. நாம பார்த்த நாள் முதற்கொண்டு பளிச்சுன்னு சிரிச்ச முகமா இருக்கிறாளோ இல்லையோ, அட்லீஸ்ட் துணிச்சலான பெண்ணா தானே இருப்பா. இன்னைக்கு அப்படி இருக்கா ஜேபி? ஏதோ சரியில் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க சொல்றது போல அவளுடைய தனிப்பட்ட விவகாரங்கள்ல தலையிடவும் சங்கடமா இருக்கு எனக்கு என்றாள். ஜெய்சங்கருக்கோ மனைவியின் பேச்சால் அவனுடைய எண்ணங்கள் வேறு இடத்தில் சென்று சிக்கிக் கொண்டது. மெருனா இதற்கு முன் கலங்கி இருக்கிறாளே, அன்று அவன் வரப்போகிறான் என்று தெரிந்ததுமே அவள் பதறி அடித்து இங்கிருந்து வேகமாக கிளம்பிச் சென்றாளே, அதோடு நிச்சயமாக அவனும் அவளைத்தான் தேடி இருக்கிறான் என உறுதியாக நினைத்துக் கொண்டான். அப்படியென்றால் இப்பொழுது அவளை போன் செய்து வெளியே அழைக்கும் அந்த ஆண் நண்பன் அவனாகத்தான் இருப்பானோ? தன்னை விட்டு அவளை ஒதுங்கி செல்ல விடாமல் வற்புறுத்த தொடங்கிவிட்டானோ என்று சந்தேகம் கொண்டவள் கையை திருப்பி நேரம் பார்த்தான். சரியாக 5 மணியை காட்டியது கடிகாரம். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. என்ன ஜேபி, இதுல நாம எப்படி அவளை உதவிட முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நம்ம ஏதோ செய்யணும். அவளுக்காகவும் நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டாளே, உதவியும் கேட்க மாட்டா. அவங்க பெத்தவங்க கிட்டே ஒதுங்கி இருக்கா. அதான் எனக்கு அவளை பத்தி கவலையா இருக்கு. அவளை சுத்தி நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை ஜேபி. 28 வயசு ஆகுது. இன்னமும் கல்யாணம் பத்தி சும்மா விளையாட்டா கேட்டா கூட எதையாவது சொல்லி சிரிப்போட மழுப்பிடுறா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நல்லா சம்பாதிக்கிறா. அவ அப்பாவும் நல்ல வேலையில இருக்காரு, தம்பி வெளிநாட்டுல இருக்கா. அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது? மனைவியின் எண்ணங்கள் செல்லும் திசை கண்டு திகைத்து போன ஜெய் வேகமாக அதை இடை வெட்டினார். ஏய், என்னனே, நிறுத்து நிறுத்து. விட்டா அவளோட ஜாதகத்தை கேட்டு வாங்கி ஜோசியர்கிட்ட பரிகாரம் கேட்ப போல இருக்கு. முதல்ல இப்ப இருக்க பிரச்சனை என்னன்னு பாக்கலாம், நான் ஏதாவது செய்யறேன் என அவன் ஆரம்பிக்கும் பொழுதே, என்ன செய்ய போறீங்க என்றாள் மனைவி ஆர்வமாக. கணவனும் அவளை ஆழமாக பார்த்து, நான் என்னவோ செய்யறேன், இன்னமும் எதை யோசிக்கல, உனக்கெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ எழுந்து போய் உருப்படியா உன்னுடைய வேலை பார்ப்போம் என்று அவளை கிளப்பினான். அவனை முறைத்தவாறே எழுந்தவள், எப்போவே உங்கள்ட்ட அதானே நடக்கும், எதையும் முடிச்சுட்டு வந்துதானே என்கிட்ட சொல்லுவீங்க என நொடித்துக் கொண்டு செல்பவளை கண்டு தனக்குள் சிரித்துக் கொண்டான் ஜெய். நீ மட்டும் என்னமா, அன்னைக்கு வேதாவோட விஷயத்திலயோ இப்படித்தானே தேவையில்லாம மூக்க நுழைச்சு அதிரடியா நடந்து என் கண்ணுல விழுந்த. 5:50 தேவையே இல்லாத ஒரு வேலையை கைகளில் எடுத்துக்கொண்டு மிருனாவென்ற சென்ற ஜெய் அவள் மணி சொன்னது போலவே இன்னமும் பதற்றத்தில் இருப்பதைக் கண்டு தான் இதில் தலையிட உறுதி பூண்டான். இந்த வேலையை முடித்துவிடு என்று தன்னிடம் வந்து நிற்பவனை திகைப்புடன் பார்த்தவள், நான் இத நாளைக்கு சேரனா, இப்ப அவசரமா கிளம்பணும் என்றாள் தவிப்புடன். சரிம்மா, இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், இதை முடிச்சுட்டு நீ கிளம்பிடு. 15 நிமிஷமா? மணி இப்போதே 5:50 ஆயிடுச்சே. இன்னும் 5 நிமிடங்களில் அவன் வந்து விடுவானே என நினைக்கும் பொழுதே கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. திக்பிரமை பிடித்து அமர்ந்திருந்தவளை, மெருனா
என்று அழுத்தமாக அழைத்தான் ஜெய். ஆ என்று அவனிடம் திரும்பியவள் அப்பொழுதே நிலைமை உணர்ந்து வேகமாக எழுந்து விட்டாள். ஒரு நொடி தாமதமானாலும் அவன் உள்ளே வந்து விடுவான். அண்ணா, ஒரு எமர்ஜென்சி, நான் உடனே போய் ஆகணும், நாளைக்கு நேரமா வந்து முடிச்சுடுறேன் என கடகடவென்று பேசியவள் அவன் பதிலை கூட நின்று கேட்காமல் கிட்டத்தட்ட வெளியவே ஓடிவிட்டாள். சில நொடிகள் நெற்றியை சுருக்கிய ஜெய் பின் வேகமாக அவளை பின்தொடர்ந்து சென்றான். தன் ஸ்கூட்டியை எடுக்க பார்க்கிங் செல்லாமல் அவள் கேட்டிற்கு விரையவும் இவன் யோசனையோடு சென்று தன்னுடைய வண்டியை எடுத்தான். உடனே கிளம்பாமல் கைபேசியில் எதையோ பார்த்தவாறே வெளியே பார்க்க யானையின் தந்த நிறத்தை ஒட்டிய நவீன ரக மெர்செண்டஸ் பென்ஸ் கார் ஒன்று சரையில் என்று அந்த நேரம் வாயிலில் வந்து நின்றது. மெரினாவின் முகத்திலும் விழிகளிலும் இன்னமும் கலவரம் பெருக அவள் கைகள் தன்னால் துடை தேடி தன் ஸ்டோலை இறுக பற்றி கொண்டது. காரின் உள்ளே இருந்தவன் இவளுக்கு கதவை திறந்துவிட இவள் தயங்கி தயங்கி அதில் ஏறி அமர்ந்தாள். மெரினா கதவை மூடும் இடைவெளிக்குள் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தவனை பார்த்து விட்டான் ஜெய்சங்கர். அவனேதான் என்று பல்லை கடித்தான். முகத்தை மறைத்து பெரிய கூலர்ஸ் அணைந்திருந்தாலும் அவனை எதிர்பார்த்திருந்தவனுக்கு சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. கார் கிளம்பவும் இவன் வேகமாக அதனின் பின்புறத்தை தன் அலைபேசியில் படம் எடுத்து அதை வழக்கம் போல் மணிக்கும் ஒரு காப்பி ஃபார்வர்ட் செய்துவிட்டு தலையில் ஹெல்மெட் அணிந்து தன்னை மறைத்துக் கொண்டு காரை குறிப்பிட்ட இடைவெளியில் பின்தொடர ஆரம்பித்தான். இந்த பொண்ணு ஏன் இப்படி செய்யறா? மீடியால இருக்கிறவர் பல பெண்களை எச்சரிக்கை விதமா தனியா இணையதளமே தொடங்கி குற்றவாளிகள் அப்புறம் அவங்களோட குற்றங்களை குறிச்சு விழிப்புணர்வை உண்டாக்குபவர் தான் மட்டும் சுதாரிப்பா இல்லாம அவனோட மிரட்டலுக்கு பயந்து போய் பணிஞ்சு போய் உடனே கிளம்பி போறா. இல்ல, ஒருவேளை அவன் எதுவும் ஆதாரத்தோட மாட்டிவிட திட்டமிட்டு உடன்படுறது மாதிரி நடிக்கிறாளோ? ஒரு அரசியல்வாதிய அப்படி பகச்சுக்கிறதும் அவளுக்கு ஆபத்து தானே தேடித்தரும் என கவலையோடு எண்ணமிட்டான். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்க மெருவை சுமந்து சென்ற கார் அடுத்த அரை மணி நேரத்தில் நகரின் சந்தடிகளை தாண்டி ஆள் அரவமற்ற அந்த ஏரியாவின் கிளைப்பாதையில் திரும்பி பயணிக்கவும் ஜெய் சற்றே நிதானித்தான். இப்பொழுது நான் பின்தொடர்ந்து சென்றால் தொலைவில் இருந்தாலும் சுலபமாக தன்னை கண்டுகொள்ள வாய்ப்பிருக்கிறது என யோசித்து அங்கேயே சில நிமிடங்கள் தேங்கி நின்றான். அந்த நேரான சாலையிலிருந்து வண்டி திரும்பி விடவும் இவன் வேகமாக தன்னுடைய பைக்கை முறுக்கி வளைவில் நிதானித்து முன்னே பார்க்க அவர்களின் கார் அங்கே ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தது. புதிதாக போடப்பட்டிருக்கும் அந்த லே அவுட்டில் அந்த நேரத்தில் ஒரு காக்கா கூட இல்லை. வேலைக்கு நிகராக வேலையை சுற்றிலும் அரண் போல பெரிய மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்க அப்பொழுதுதான் அதை சரியாக கவனித்தான் ஜெய்சங்கர். அது லே அவுட் இல்லை, நகரத்தின் ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்து வார இறுதியில் ஓய்வு தேடி வருபவர்களுக்காக புதிதாக துவங்க இருக்கும் ரிசார்ட் ஒன்றின் இடமே அது. அங்கிருந்த பலகை அதன் உரிமையாளரை பறைசாற்ற அவன் உதட்டில் ஒரு ஏளன புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. மெல்ல பெருமூச்சு விட்டுக் கொண்டவன் பைக்கை அங்கேயே மறைவாக நிறுத்திவிட்டு காரினை உற்று பார்த்தான். அதில் அமர்ந்திருந்த இருவரின் தலையும் நேரெதிராக முன்னே தெரிந்த இடத்தை தான் பார்த்திருந்ததை தவிர தங்களுக்குள் எதையோ பேசிக் கொள்வது போலவும் அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போலவும் ஒன்றும் தெரியவில்லை. என்னது என்று குழம்பியவன் அவர்களின் கவனம் சுற்றுப்புறத்தில் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெல்ல பதுங்கி பதுங்கி சென்று அவர்களின் பேச்சு தனக்கு கேட்கும் தூரத்தில் நின்றிருந்த ஒரு மரத்தின் பின்னே மறைந்து நின்று கொண்டான். அதற்காகத்தான் உள்ளே இருந்தவனும் அவ்வளவு நேரமாக அமைதியாக காத்திருந்தானோ என்னவோ. உதட்டில் பூத்த மெல்லிய ரசனையான முறுவலுடன் தன் பக்க கதவை திறந்து காரில் இருந்து கீழே இறங்கி நின்றான் அவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.